வணக்கம். மற்றொரு ஆரோக்கியம் நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருக்கின்றோம். இன்றைய தினமும் நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றியதாக மருத்துவ ரீதியாக பேசுவதற்கும் அது பற்றி கலந்துரையாடுவதற்கும் தயாராக இருக்கின்றோம். பொதுவாக எண்ணம் பெருங்கோயில் உன்னுடம் ஆலயம் என்று சொல்வார்கள். எங்களுடைய உடல் ஆரோக்கியம் என்பதற்கு உள ஆரோக்கியம் என்பதும் அவசியமாகத்தான் இருக்கின்றது. அது இரண்டும் ஒரு சேர பயணிக்கின்ற போதுதான் எங்களால் ஆக்கப்பூர்வமான ஒரு வாழ்க்கையை வாழ முடிகின்றது. ஆகவே இன்றைய தினம் நாங்கள் எதை பற்றி பேசப் போகின்றோம் ஆரோக்கியம் நிகழ்ச்சி வாயிலாக என்று பார்த்தால், இந்த கோவிட்-19 காலப்பகுதியில் உடல் சார்ந்து நாங்கள் இந்த கொரோனா வைரஸால் எதிர்கொள்ளப் போகின்ற பாதிப்பு என்பது அனைவருக்கும் சமமானதாக இருக்கின்றது, ஒரே மாதிரியாக இருக்கின்றது, விளைவுகள் வேறுபட்டாலும். ஆனால் உள ரீதியாக இந்த காலப்பகுதியில் நாங்கள் எப்படியான பாதிப்புகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். குறிப்பாக ஒவ்வொரு சமூகத்தில் ஒவ்வொரு விதமான வகுப்பினரும் ஒவ்வொரு விதமான சமூக பிரிவுகளில் இருப்பவர்களும் வேலைகளாகட்டும் அல்லது அவர்கள் ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு பிரிவில் இருக்கின்ற போது அவர்கள் எப்படி இந்த காலப்பகுதியில் பிரத்யேகமான உளவியல் சார்ந்த பிரச்சனைகளுக்குள் தள்ளப்படுகின்றார்கள். இந்த பிரச்சனைகளில் இருந்து எதிர்காலத்தில் அவர்கள் மீண்டு வருவதானால் எவ்வாறான விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்படியான ஒரு விடயத்தின் கீழ் தான் இன்றைய தினம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் எங்களுடைய கலந்துரையாடல் நகர காத்திருக்கின்றது. இந்த கலந்துரையாடலுக்காக இன்றைய தினம் அதிதியாக எங்களோடு இணைந்து கொள்கின்றார் டாக்டர் எஸ். சிவதாஸ் அவர்கள். இவர் உள மருத்துவ நிபுணராக யாழ் போதனா வைத்தியசாலையில் சேவையாற்றி வருகின்றார். இன்றைய தினம் உளவியல் சார்ந்து நாங்கள் டாக்டர் எஸ். சிவதாஸ் அவர்களோடு ஒரு காத்திரமான கலந்துரையாடலை முன்னெடுக்கப் போகின்றோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். குறிப்பாக இந்த ஒரு வருடம் கடைசி ஒரு மார்ச் மாதத்தில் இருந்து சொல்லப்போனால் நாங்கள் இந்த கோவிட்-19 என்ற வார்த்தைக்கு அதிகம் பழக்கப்பட்டே விட்டோம். இதனால் சமூகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பாதிப்புகளுக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. சிலருக்கு தாங்கள் எண்ணிய காரியங்களை செய்ய முடியாத நிலை, இன்னும் ஒரு சிலருக்கு சுகாதார ரீதியான வழிமுறைகள் ஒரு சுதந்திரத்துக்கு முட்டுக்கட்டை போன்ற ஒரு மனநிலை, இன்னும் சிலருக்கு தாங்கள் காவிகளாக இருந்துவிடக்கூடாது, வேலையும் செய்தாக வேண்டும் என்கின்ற ஒரு விதமான மனநிலை. இப்படி இருக்கின்ற போது ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஆரம்பத்தில் பொதுமக்கள் என்று பார்த்தால் உலக அளவிலேயே அனைத்து விதமான மக்களுக்கும் இது ஒரு முடக்க நிலைதான். அப்படி இருக்கின்ற போது பொதுமக்கள் இன்று இந்த காலகட்டத்தில் எப்படியான உளவியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன? அந்த பிரச்சனைகளை அவர்கள் எப்படி இனம் கண்டு கொள்வது, தாங்கள் எவ்வாறான உளவியல் சார்ந்த பிரச்சனைகளுக்குள் செல்ல போகின்றார்கள் என்பதை அதை பற்றி ஆரம்பத்தில் பேசலாம் டாக்டர். முக்கியமாக நாங்கள் பொதுமக்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்களுடைய முக்கியமான பிரச்சனையாக அமைவது இதை பற்றின செய்திகளை அறிதலும் அதை தாங்கள் எவ்வாறு உள்வாங்கி கொள்தலும் என்றுதான் மிக முக்கியமான பிரச்சனை. உதாரணமாக மார்ச் மாதம் அளவில் எல்லாம் மக்கள் மிக அவதானமாக இருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இப்பொழுது அவதானம் குறைந்து கொண்டு போகிறது காரணம் அது பழக்கப்பட்டு விட்டது. மனிதன் எப்போவுமே அப்படியான இயல்புகளை கொண்டிருப்பார். ஆனால் முக்கியமான பிரச்சனை இதில் சரியான தகவல்களை பெற்றவர்களும் அதன் உண்மையான தாற்பயத்தை அறிந்து கொண்டவர்களும் மிக குறைந்த அளவு பாதிக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அதில் உண்மை நிலை விளங்குகின்றது. ஆனால் சரியான உண்மையான அல்லது சரியான அளவான அறிவை பெறாமல் ஒரு விஞ்ஞானபூர்வமான அறிவை பெறாதவர்கள் மத்தியில் ஒரு பெரிய குழப்ப நிலை காணப்படுகிறது. இப்போ அந்த குழப்ப நிலை முதல் களைவது என்பதுதான் நான் நினைக்கின்றேன் மிக முக்கியமான விடயம். உதாரணமாக பலர் நினைக்கின்றார்கள் இந்த கோவிட்-19 காற்றினால் பரவி வந்துடும் என்று சிலர் வீடுகளில் எண்ணல்களை அடைத்து வைத்திருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அதன் காரணம் என்னவென்றால் சரியான அந்த அறிவூட்டல் நடைபெறவில்லை அல்லது அவர்கள் விளங்கிக் கொள்ளவில்லை. இப்போ ஒரு விடயம் இதை பற்றி ஒரு விஞ்ஞானபூர்வமாக அறிவதை நாங்கள் ஆரோக்கியமாக எடுத்துக்கொண்டு விஞ்ஞானபூர்வமற்ற விடயங்களை நாங்கள் அறிவதிலிருந்து நாங்கள் தவித்து கொள்ள வேண்டும். உதாரணமாக நாங்கள் கூற போனால் சமூக வலைத்தளங்களில் ஏற்பட்ட பாதிப்பு என்பது இப்பொழுது மிக அதிகமாக காணப்படுகின்றது. சமூக வலைத்தளங்களில் தகவல்களை சேகரிக்கிற அல்ல தகவல்களை அறிகிற விடயங்களும் அதிகரித்து காணப்படுகின்றன. இவை ஒரு மிக முக்கியமான விடயமாக கோவிட்-19 பிற்பட்ட காலத்தில் விவாதிக்கப்படுகின்றது. ரெண்டாவது விடயம், அறிந்த விடயங்களை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள போகிறோம் என்றது அடுத்த மிக முக்கியமான விடயம். அதை சொல்லுவார்கள் சிந்தனை பிறழ்வுகள் என்று. இப்போ நீங்கள் ஒரு சம்பவம் நடைபெறுது, இப்போ அந்த சம்பவத்தை நாங்கள் அதை மிக பூதார்கமாக பிறப்பித்து பார்க்கலாம், அல்லது அதை நாங்கள் சொல்லுவோம் ஒரு கேட்டஸ்ட்ரோஃபைசிங் என்று, ஒரு படு பயங்கரமான நிகழ்வாக எடுத்துக்கொள்ளுதல். உதாரணமாக ஒரு சாதாரண விடயங்கள் எடுப்போம். ஒரு பரீட்சையில் ஏற்படுகின்ற ஒரு தோல்வியை சாதாரணமாக ஒரு தோல்வியாக எடுத்துக்கொள்பவரும் இருக்கின்றார். அதை தன்னுடைய வாழ்க்கையை இழந்து விட்டதாக மிக பூதாரப்படுத்தி எடுத்துக்கொள்ள நிலைமையும் காணப்படுது. அதை சொல்லுவோம் கேட்டஸ்ட்ரோஃபைசிங். இங்கேயும் பல விடயங்கள் கோவிட்-19 பொறுத்தவரையில் இந்த கேட்டஸ்ட்ரோஃபைசிங் என்று சொல்கிற இந்த சிந்தனை பிறழ்வு பெருமளவு காணப்படுகின்றது. அவர்களதை பூதாரமாக எடுத்து ஒரு சின்ன விடயத்தையும் ஒரு பூதாரமாக எடுத்து பார்க்கின்ற நிலைமை காணப்படும். இந்த சிந்தனை பிறழ்வுகளை நாங்கள் எதிராடல் செய்வது என்பது
ஒரு சாதாரண மகனின் மிக முக்கியமான விடயமாக கருதப்படுகிறது. அதை நாங்கள் சமூகத்தில் அந்த சிந்தனை பிறழ்வுகளுக்கு எதிரான நிலையில் சில விளக்கங்களை அளிக்க வேண்டிய தேவையும் காணப்படுகின்றது. மூன்றாவது விடயம் இந்த கொரோனாவை பற்றின அதை பற்றின ஒரு பயம் ஒன்று ஏற்படுகின்றது. நானும் முடக்கப்படுவேனோ, அல்லது நமது பிரதேசம் முடக்கப்படுமா, அல்லது நான் தனிமைப்படுத்தப்படுவேனோ என்ற ஒரு மிக முக்கியமான பயம் ஒன்று காணப்படுகிறது. அதற்கும் மக்களை தயார்படுத்த வேண்டிய தேவை ஒன்று காணப்படுகிறது. ஏன், நான் முடக்கப்பட்டாலும் இந்த நிலைமை தான் நடக்கப் போகிறது, அல்லது நான் தனிமைப்படுத்தப்பட்டால் அல்லது சமூகமாக தனிமைப்படுத்தப்பட்டால் இன்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்றது மக்களுக்கு முதலே தெரியப்படுத்துவதன் மூலம் அல்லது அறிய கிடைப்பதன் மூலம் அவர்கள் தங்களை தயார்படுத்தி கொள்ளலாம். அப்போ இரண்டாவது இது ஒரு புதிய விடயம். இப்போ இந்த சம்பவங்கள், இப்போ கன விடயங்கள் மருத்துவத்துறையிலும் அப்படி நோய்களை பற்றின விடயங்களில் பலருக்கு அந்த இது புதிய விடயமாக அமைகிறதால், இந்த தனிமைப்படுத்தல் முடக்கப்படுதல் என்பது புதிய விடயங்களாக இருப்பதனால் அவர்கள் பெருமளவு பயப்படுகின்றார்கள். அப்போ அதை நாங்கள் மிக முக்கியமாக பொதுமக்களுக்கு அறிவூட்டுவதன் மூலம் அதை நாங்கள் எதிர்கொள்ளக்கூடியதாக மாற்றலாம். அடுத்தது, பலரின் பயம் இறப்பு, அந்த இறப்பே ஒரு கௌரவமற்ற இறப்பாக முடிந்து விடுமோ என்ற பயம் பெருமளவு மக்கள்கிட்ட காணப்படுகிறது. அதாவது கௌரவமற்ற ஒரு டிக்னிஃபையிங் இல்லாத ஒரு டெத் வந்துடும் என்ற பயம் காணப்படும். இப்போ இப்படியான சில பயங்கள் பொதுமக்களிடம் பெருமளவில் காணப்படுகின்றன. இப்போ அதன் உண்மையான தாற்பயத்தையும் அதை எவ்வாறு அவர்கள் எதிர்கொள்ளணும் என்றதையும் தயார்படுத்தல் என்பது மிக முக்கியமானதாகும். இப்போ இங்கே மக்கள் பங்களிப்பு செய்பவர்களாக பார வேண்டும். அவர்கள் பார்வையாளர்களாக இருக்கையில் அது என்ற இது தங்களுடைய சொந்த பிரச்சனை. அந்த சொந்த பிரச்சனையில் நான் பங்காளராக மாற வேண்டிய தேவை உருவாக்கப்படும். அது மக்களிட பகுதியிலும் இருக்குது, நிர்வாக பகுதியிலும் இருக்கின்றது. அவர்களை பங்காளிகளாக மாற்றுறது, அவர்களை தனியே குற்றஞ்சாட்டப்பட்டவர்களாக விதிமுறைகளை மீறுவர்களாக பார்க்காது அவர்களை பங்காளிகளாக மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. இப்போ மக்கள் பெருமளவு பங்காளிகளாக மாற மாற இந்த பிரச்சனை ஓரளவுக்கு தெளிவுறும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. அப்போ மக்களை நாங்கள் தெளிவூட்ட வேண்டும், அவர்களை பங்காளிகளாக மாற்ற வேண்டும். அடுத்தது, மன ரீதியான வலிமை பெற்றவர்களாக உருவாக்குறதையும் ஒரு செயற்பாடாக கொண்டிருக்க வேண்டும். அதை சொல்வார்கள் தாங்குதிறன் அல்லது ரெசிலியன்ஸ் என்று. அந்த மக்களை தாங்குதிறன் அல்லது ரெசிலியன்ஸு கூடாக வளர்த்தெடுத்தல், இப்போ இவை மூன்றும் மிக முக்கியமான விடயங்கள் என நான் கருதுகிறேன். இதேவேளை நீங்கள் குறிப்பிட்டதில் ஒரு முக்கியமான விடயம் இந்த பங்காளிகளாக மாற்றுவது என்பதை குறிப்பிட்டிருந்தீர்கள். பங்காளிகளாக மக்கள் மாறுவதனூடாக அவர்கள் எப்படி இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக மாறுகின்றார்கள் உளவியல் சார்ந்து. அதேவேளை அரசாங்கத்திற்கு பங்காளிகளாக மக்களை மாற்றுகின்ற கடமைப்பாடு இருக்கின்றது என்பதையும் முன்வைத்திருந்தீர்கள். ஆகவே அரசாங்கம் எவ்வாறான உத்திமுறைகளை கையாள்வதனூடாக மக்களை அது தொடர்பாக உணர்ந்து அந்த பங்காளிகளாக மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது? அந்த இரண்டும் பற்றியதான் உங்கள் கருத்து என்ன? முக்கியமாக இப்படியான பிரச்சனைகள் உலகம் தொடங்கிய காலத்திலிருந்து பல தடவைகள் ஏற்பட்டிருக்கின்றது. யுத்தங்களாக இருக்கலாம் அல்லது அனர்த்தங்களாக இருக்கலாம், இப்படியான கொள்ளை நோய்கள் ஏற்பட்டிருக்கின்றது. அவை ஒரு கிராமத்தை சேர்ந்தவர்களை தன்னார்வ தொண்டர்களாக திரட்டி அவர்களை சரியாக அறிவூட்டி அவர்களுக்கு இந்த கோவிட்-19க்குரிய சகல பாதுகாப்பு முறைகளையும் விளங்கப்படுத்தி அவர்களை கொண்டு அந்த கிராமத்தை பாதுகாத்தல் என்பதுதான் மிக முக்கியமான அணுகுமுறையாக அமைய வேண்டும். இப்போ வெளியிலிருந்து காவல்துறையினரோ மற்றவர்கள் சென்று இதை கட்டுப்படுத்தி இதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரது என்பது அவர்கள் சரியான பங்களிப்பை செய்ய மாட்டார்கள். அப்போ இந்த வாலண்டியர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற தன்னார்வ தொண்டர்களை சேர்த்து அவர்களை முக்கியமாக ட்ரெயின் பண்ணி அவர்களை கொண்டு அவர்களுடைய கிராமத்தை பாதுகாத்தல் என்பது மிக முக்கியமானது. இப்போ அதில் பொதுமக்களோட பங்களிப்பு மிக அதிகமாக காணப்படும். ஆகவே இது தனக்கு ஏற்பட்ட பிரச்சனை, எனக்கு ஏற்பட போகிற நோய் அல்லது என்னோட சமூகத்தை பாதிக்கப்படுற நோய், ஆகவே நான் இதில் பங்களிக்க வேண்டும், இது சமூகத்தை இதிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வு அவர்களுக்கு ஏற்பட வேண்டும். அப்போ அதை நாங்கள் செய்யாது விடுத்து நாங்கள் வெறுமனே தண்டிப்பதும் சட்ட ரீதியாகவும் செய்ய முற்படும் போது அவர்களுடைய பங்களிப்பு குறைவாக போகின்றது. அவர்கள் தங்களுடைய குற்றமிழைக்காமல் இருப்பதைத்தான் அவர்கள் நோக்கமாக கொள்கிறார்களே ஒழிய பங்களிப்பினூடாக இதை தடுப்பதற்குரிய எண்ணத்தை அவர்கள் இழந்து விடுகிறார். அப்போ இந்த விடயத்தில் இன்னும் மக்களுடைய பங்களிப்பை அதிகரிக்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது. தள்ளி இருந்து பார்க்கின்றவரை அந்த ஒத்துழைப்பு என்பதை முழுமையாக கொடுக்க முடியாதல்லவா? அதனுடைய தீவிரத்தை உணர்த்துவதற்கு அரசாங்கம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் பற்றி கூறியிருந்தீர்கள். இது பொதுமக்கள் என்று வருகின்ற போது இவ்வாறான உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. இதேவேளை மற்றும் ஒரு பிரிவினர், குறிப்பாக தனிமை
தனிமைப்படுத்தப்படுபவர்கள், அவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படுவதற்கு அறிகுறிகள் இருந்து தனிமைப்படுத்தப்படுபவர்கள், அதேவேளை அவர்கள் வெளிப்பயணங்கள் மேற்கொண்டதால் அல்லது கட்டாய தனிமைப்படுத்தலுக்கு உட்பட வேண்டிய காலப்பகுதியில் அவ்வாறு இருப்பவர்கள், இவர்களுக்கு வேறொரு விதமான உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக அந்த காலப்பகுதியை அவர்கள் கடப்பது என்பதில் ஒரு விதமான பிரச்சனை, அதன் பின்னர் அந்த சமூகத்தோடு மீண்டும் இணைந்து கொள்வதில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இப்படியான பிரச்சனைகள் தனிமைப்படுத்தப்படுபவர்களுக்கு இருக்கின்றது என்றால் அவர்கள் எவ்வாறான விடயங்களை கவனத்தில் கொள்வது, அதை பற்றி கூறுங்கள் டாக்டர். முதலே நான் சொன்ன மாதிரி இந்த கேட்டாஸ்ட்ரோஃபைசேஷன் என்று சொல்லுகின்ற விடயத்திலும் இந்த தனிமைப்படுத்தலுக்கு செல்ல போகின்றவங்கள தனிமைப்படுத்தலுக்கு போகிறதையும் ஒரு கேட்டாஸ்ட்ரோஃபைசிங் செய்கிற ஒரு பழக்கம் எங்களிடம் அதிகமாக காணப்படுகின்றது. ஆனால் பல சந்தர்ப்பங்களில் போயிட்டு வந்தவர்கள் அதை மிக லாபகரமாக எதிர்நோக்கி வந்ததையும் காண்கின்றோம். உதாரணமாக அண்மையில் நான் கோப்பாய் கொரோனா வைத்தியசாலைக்கு ஆரம்பத்தில் செல்ல இருந்த பொதுமக்களும் சரி சுகாதார பிரிவினரும் சரி ஒருவித பதட்டத்தோடு இருந்ததையும் அவர்கள் அங்கு போய் விட்டு வந்த பிறகு அந்த பதட்டம் பெருமளவு காணப்படாததையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இப்போ இது என்னத்தை காட்டுது என்றால், முதல் நாங்கள் இந்த ஐசோலேஷன் அல்லது தனிமைப்படுத்தல் என்கின்றதை கேட்டாஸ்ட்ரோஃபைசிங், அதாவது பூதாகரப்படுத்தி பயங்கரமானது ஒன்றாக எடுத்துக்கொள்வதை தவிர்த்தல் வேண்டும். அது எடுக்கும் பொழுது இன்னும் பதகளிப்பும் பயமும் கூட்டிக்கொண்டு போகும். ரெண்டாவது, எங்களுக்குடைய சிறந்த தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற நேரத்தில் என்னை நான் எவ்வாறு தீட்டிக் கொள்ளலாம் என்றது மிக முக்கியமான விடயம். இப்போ என்னுடைய தனிமையில் இருக்கும் பொழுது நான் எண்ணத்தை செய்வதன் மூலம் அல்லது எண்ணத்தை சிந்திப்பதன் மூலம் என்னுடைய ஓரளவான தேறலை ஏற்படுத்த முடியும் என்றதான் மிக முக்கியமானது. இப்போ சிலர் எழுத தொடங்குவார்கள், சிலர் வாசிக்க தொடங்குவார்கள். அப்போ அதிலேயும் அவர்களுடைய அங்கமாக கொண்டு போயிருக்கிறார்கள். பலர் இப்பொழுது இந்த தனிமைப்படுத்தல் என்பது முந்தி சில ஆண்டுகளுக்கு முந்தினதை விட இப்பொழுது பெரிய அளவில் இல்லாத காரணம் இந்த சமூக வலைத்தளங்களும் அந்த தொடர்பாளரும் இருக்கக்கூடிய பெருமளவு பாதிப்புன்னு சொல்ல முடியாது. அப்போ அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, இந்த தனிமைப்படுத்தல் என்பதும் ஒரு நீண்டு செல்கிற விடயம் இல்லை, ஒரு குறுகிய காலத்துக்குரியதான். எப்படியோ வைரஸால் ஒரு 2 கிழமை அல்லது 3 கிழமைக்கு மேலே நாங்கள் பெருமளவு தனிமைப்படுத்த வேண்டிய தேவை இல்லை. அவை வாழ்க்கையில் நீண்ட காலத்தில் இந்த 2 கிழமை அல்லது 3 கிழமை ஒரு பெரிய விடயமாக எனக்கு தேவையில்லைன்றது மிக முக்கியமானது. அடுத்தது, இந்த தனிமைப்படுத்தல் நிலையங்களில் இருந்து திரும்பியவர்கள் கூடாக மக்களை தெளிவூட்டுதல். நாங்கள் அப்படி சென்றோம், இங்கே எப்படி இருந்தது, நாங்கள் அங்கே இருந்த எப்படியான செயற்பாடுகளை செய்தோம், எப்படியான பொது நிகழ்வுகள் இருந்தன, அதாவது தனியாக இருந்து டிவி பார்த்தல் அல்லது அப்படி விடயங்களை தெளிவுபடுத்துறது மிக முக்கியமான விடயம். அந்த சந்தர்ப்பங்கள் எப்படி அறிவூட்டல் நிகழ்ச்சியில் எவ்வாறு நடைபெறுகின்ற என்பவற்றை சொல்வதன் மூலம் அவை தயார்படுத்தல். அவை தனிமைப்படுத்தல் என்பது தயார்படுத்தல் தான். தனிமைப்படுத்தலுக்கு போய் வரும்பொழுது சில பிரச்சனைகள் காணப்படும். உதாரணமாக அதை சொல்லுவோம், இந்த ஸ்டிக்மான்னு சொல்லப்படுற அகத்தடை. நான் இப்போ நோயாளி அல்லது நான் மற்றவனுக்கு நோயை கொடுத்துருவேன், குடும்பாங்கத்திற்கு நோயை கொடுத்துருவேன் பயப்படுறதும் அது ஒரு ஸ்டிக்மா. அடுத்தது, சில இடங்களில் இவர் தனிமைப்படுத்தப்பட்டதுக்கு வந்த இடம் போயிட்டு வந்தவர்ன்றது அவரை ஒதுக்கி வைக்கிற நிலைமையும் பெருமளவு காணப்படுகின்றது. அப்போ அந்த ஒதுக்கி வைக்கிறது எல்லாம் ஏற்படுகின்ற இந்த ஸ்டிக்மாவால் வர பிரச்சனைகள் என்றது ஒரு சில விடயங்கள் காணப்படுகின்றன. அவற்றை நான் எவ்வாறு எதிர்கொள்வேன். அப்போ இது அதை நாங்கள் முதலே அவர்களை தயார்படுத்தல் என்பது நான் நினைக்கிறேன் மிக முக்கியமான பங்களிப்பை செய்யும். இந்த COVID-19 காலப்பகுதியில் நாங்கள் எப்படியான உளவியல் சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது எதிர்காலத்தில் என்பதை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கின்றோம். டாக்டர் எஸ். சிவதாஸ் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார், எங்களோடு இந்த கலந்துரையாடலை மேற்கொள்ள. பொதுவாக டாக்டர், இந்த காலப்பகுதியில் இளைஞர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு அவர்களுடைய எதிர்காலம் சார்ந்த கனவுகள், ஆசைகள், விருப்பங்கள், இப்படியான பல விடயங்களோடும் அவர்கள் ஒரு திட்டத்தை வைத்திருந்திருப்பார்கள் வாழ்க்கையை சார்ந்து. ஆனால் அந்த திட்டங்களை சரியாக நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு ஆண்டாக, ஒரு காலப்பகுதியாக இது மாறி இருக்கின்றது. இதேவேளை எதிர்காலத்தில் இது எவ்வளவு நாட்களுக்கு நீடிக்கும், எப்படியான வாழ்க்கை முறை இருக்க போகின்றது என்று தெரியாமல் மேலதிகமாக கூட மாற்று திட்டங்களை கூட வழிவகுக்க முடியாத நிலையில் கூட இருப்பார்கள். ஆகவே அந்த இளைஞர் யுவதிகள் துடிப்பானவர்கள், வெளியில் அதிகமாக திரிந்து நண்பர்களோடு உலவி இவ்வாறான ஒரு வாழ்க்கையை முன்கொண்டு செல்லக்கூடிய அவர்களுக்கு இந்த காலப்பகுதியில் எப்படியான உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும், அதிலிருந்து அவர்கள் தங்களை விடுவித்துக் கொள்வதானால் என்ன செய்ய வேண்டும், அதை பற்றி பேசுவோம். முதலாவது, முக்கியமாக இந்த இளைஞர்களை பொறுத்தவரையில் COVID-19 என்பது ஒரு அன்சர்டினிட்டி, ஒரு நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கியிருக்கிறது. ஆனால் வாழ்க்கை என்பது கட்டாயமே
எப்பொழுதுமே நிச்சயமானது அல்லது நிச்சயமான பாதையில் தான் செல்லும் என்று இல்லை. அப்போ நிச்சயமற்றதுக்கு பழக்கி கொள்ள வேண்டியது நமது வாழ்க்கையில் மிக முக்கியமான கடமை. எல்லாமே நிச்சயம் செய்யப்பட்ட மாதிரியே நடைபெறுவது இல்லை. அன்சர்டனிட்டின்றது லைஃப்ன்ற பார்ட் ஆஃப் த லைஃப். அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இங்கே ஒரு சின்ன நன்மை என்னவென்றால், இது எல்லோருக்கும் நடந்தபடியால் பலர் அதை ஒட்டுமொத்தமாக நடைபெற்றபடியால் அதை எல்லோருக்கும் சேர்த்து நிச்சயமற்ற தன்மை என்ற அளவில் அவர்கள் பல அளவில் தேறி வருகின்றார்கள். பல இளைஞர்களை சந்தித்த போது நான் கண்டுகொண்டது. ஆனால் ஒரு விடயம், மிக முக்கியமான விடயம், இளைஞர்கள் பெரும்பாலும் நாங்கள் இரு வகைப்படுத்தப்படலாம். ஒரு வகையினர் எப்படி என்றால், ஒரு இடத்தில் இருக்க முடியாமல் பரபரப்பாக வெளியில் சுற்றி கொண்டு வந்து அப்படி இயங்கிக் கொண்டிருப்பார்கள். சிலர் தனியே ஒரு அடக்கமாக அமைதியாக இருந்து சிலபடி தங்களுடைய காரியங்களை செய்வதே தங்களுடைய நடத்தை கூலமாக கொண்டிருப்பார்கள். இப்போ இதில் பாதிக்கப்பட போகிறவர் இந்த ஒரு இடத்தில் இருக்க முடியாமல் பரபரப்பாக வழியில் தெரிஞ்சு கொண்டிருப்பவருக்கு இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ அவருக்கு தான் இது மிக முக்கியமான பாதிப்பை ஏற்படுத்தும். அவர் சில மாற்றங்களை அல்லது தன் வாழ்க்கையில் சில நடத்தை கோல செயற்பாடுகளை மாற்றிக்கொள்வதன் மூலம்தான் இன்றைய காலத்தை எதிர்கொள்ளலாம். மற்றது ஒரு இடத்திலிருந்து செய்பவர்களுக்கு அது ஒரு ஆரோக்கியமாகவும் அமைந்து விடுவார். இப்போ சில பேர், நான் இந்த முறை A-level பரீட்சைக்கு சந்தித்த பலர் பார்த்தால் அவர்களுக்கு இந்த கோவிட்-19 படிப்பதற்கு நல்ல உதவியாகவும் அமைந்திருக்கின்றது. ஏன்னா அவர்களுக்கு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இருக்கும், விரும்பினாலும் வழியில் போக இயலாது, அவைய படிக்கிறத விட வேறு வழி இல்லை. அவை இரு பகுதியிலும் வெவ்வேறாக பாதிக்கின்றனர். ஆனால் நாங்கள் குறிப்பாக யாழ்ப்பாணத்திலும் முல்லைத்தீவிலும் நான் வேலை செய்கின்ற பிரதேசத்தில் இளைஞர்கள் பொறுத்தளவில் இந்த போதைப் பொருட்களுக்கும் மதுபானத்துக்கும் அடிமையானவர்கள் திடீரென்று தனிமைப்படுத்தப்படும் பொழுது அதனால் ஏற்படும் அந்த விட்ரோல் சிம்டம்னு சொல்கிறார்கள். அந்த பதார்த்தம் இல்லாத சந்தர்ப்பத்தில் உடலில் ஏற்படுற மிகப்பெரிய உபாதைகளால் அல்லலுற்றிருக்கிறார்கள். அப்போ அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை நாங்கள் எதிர்கொண்ட நாங்கள் இந்த குவாரண்டைன்லேயும் ஐசோலேஷனும், மெயினாக குவாரண்டைன். அப்போ இளைஞர்கள் முந்தின எப்படியான பழக்க வழக்கத்தை கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பொறுத்து தான் அவர்களுடைய இந்த பாதிப்பு அமையும். எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரே பாதிப்புன்னு குறிவிட முடியாது. அப்போ சில பேர் தங்களுடைய வாழ்க்கை முறையில் மன ஆரோக்கியத்தையும் ஒரு விதமான கவன குவிப்பையும் ஏற்படுத்துவதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாக அமைந்திருக்கிறது. அப்போ இது ஒரு சவாலாக எடுத்து இந்த சவாலை நான் வெற்றி கொள்ள வேண்டும், எதிர்நோக்க வேண்டும் என்று நினைப்பது தான் இளைஞர்களுக்கு கூடி சொல்லக்கூடிய சரியான செய்தி. உதாரணமாக பலர் பல்கலைக்கழக மாணவர்கள் பலர் சில நிகழ்ச்சிகளை தயாரித்து கோவிட்-19 சம்பந்தமாக சில இன்டர்வியூஸ் எடுத்து சமூக வலைத்தளங்கள் இட்டு அதை ஒரு செயற்பாடாக செய்திருக்கிறார்கள். அப்போ இளையோருண்ட பாதிப்பு என்பது ஒரு பல பரிமாணங்களை கொண்டது. இப்போ சிலருக்கு அது வளர்ச்சி போக்கையும் காட்டியிருக்கு, சிலருக்கு தங்களால் இயங்க முடியாத ஒரு நிலைமையில் கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு வீட்டில் சண்டை பிடிச்சி வீட்டில் உறவினர்களுக்கு அடித்து துன்புறுத்தி பெற்றோர்களுடன் முரண்பட்டு அப்படியான பல பாதிப்புகளை ஏற்படுத்தின ஒரு பகுதியினரும் இருக்கின்றனர். இந்த பாதிப்பு என்பது ஒரு விதமான பல்பரிமாணம் கொண்ட ஒரு ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவோம். அப்போ அந்த பாதிப்பை நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக தான் கையாள வேண்டும். இப்போ ஒரு குறுகிய இடத்துல எல்லாரும் ஒன்றாக முடக்கப்படுகின்ற போது முரண்பாடுகள் அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதே நேரத்தில் புரிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பமாகவும் அமையலாம். எவ்வாறு அவர்கள் இயங்க போகிறார்கள் அல்லது பெற்றோர்கள் மற்றவர்கள் எவ்வாறு அந்த இயங்கு தளத்தை உருவாக்க போகிறார்கள் என்பதில் தான் இது தங்கி இருக்கிறது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் பொறுத்து அவர்கள் எதிர்கொள்ள போகின்ற பிரச்சனை தங்கி இருக்கின்றது. இதேவேளை இளைஞர்களுக்கு இப்படி இருக்கின்ற போது முதியவர்கள் வயதானவர்களை பற்றியும் நாங்கள் பேசியாக வேண்டும். குறிப்பாக இந்த கோவிட்-19 காலப்பகுதியில் நாங்கள் எவ்வளவு தூரம் கோவிட்-19 பற்றி பேசியிருக்கின்றோமோ அவ்வளவு தூரம் நோய் எதிர்ப்பு சக்தி என்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றோம். ஆகவே இந்த நோய் எதிர்ப்பு சக்தி என்பதை நாங்கள் பேசுவதால் தெரிந்தோ தெரியாமலோ எங்களுடைய கவனம் முழுமையாக வயோதிபர்கள் மீது சென்று விடுகின்றது. ஆகவே அவர்களுக்கு இது தொடர்பான பாதிப்பு அதிகரிக்கின்ற பட்சத்தில் அது உயிராபத்து வரை கொண்டு சென்றுவிடும் என்பது போன்ற கருத்துக்களால் நாங்கள் அவர்கள் பற்றி அதிக அளவில் கரிசனை கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த கரிசனை அல்லது அவர்களுடைய இயல்பான வாழ்க்கை கோலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய மருந்துகள் தொடக்கம் அனைத்து விதமான தீர்வுகளும் சற்று மாறுபட்ட நிலையில் கிடைப்பது, இப்படியான பிரச்சனைகள் வயோதிபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடும். ஆகவே அவர்கள் இந்த கோவிட்-19 காலப்பகுதியில் எப்படியான உளவியல் சார்ந்த சிக்கல்களுக்கு முகம் கொடுப்பார்கள், இதேவேளை அவர்கள் சார்ந்த ஏனையவர்கள் எப்படி அவர்களை அதில் இருந்து மீண்டு கொண்டு வருவதற்கான விடயங்களை கையாள வேண்டும், அந்த இரண்டு விடயங்களையும் பேசலாம் டாக்டர். முதியோர்களை பொறுத்தவரையில் நாங்கள் இளையோருடன் ஒப்பிடும் பொழுது அவர்களுடைய செயற்பாட்டு தன்மை அல்லது செயற்பாட்டு வீச்சு என்பது குறைவு. அதோடு அவர்களுக்கு இந்த முடக்கப்படுதல் அல்லது தனிமைப்படுத்தலை எதிர்கொள்வதில் பெரிய பிரச்சனை இருக்காது ஒன்று. ஆனால் ரெண்டாவது விடயம், இந்த முதியோர்கள் அதிகமாக பாதிக்கப்படுறதும் அவர்களுடைய நோய் எதிர்ப்பு
சக்தி குறைவென்பதும் பல இடங்களில் சமூக வலைத்தளங்களில் மற்றது செய்திகளாக வந்ததனால் அவரிடம் ஒரு சரியான பயமும் பீதியும் காணப்படுகின்றது. அப்போ அந்த பயத்தையும் பீதியால் ஏற்படுகின்ற நடத்தை கோலங்களை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் கவனிக்கப்பட்ட விடயம் என்னவென்றால், தனியே நோய் எதிர்ப்பு சக்தி என்பது உடலியல் ரீதியான மட்டுமில்லை, உளவியல் ரீதியானதும் தான். ஏனென்றால் சொல்கிறால் ஒரு பாசிட்டிவ் மைண்ட், பாசிட்டிவ் மென்டல் ஸ்டேட்டில் இருக்கிற ஒருவர் அவருக்கு இந்த நோயின் தாக்கம் குறைகிறது, நெகட்டிவ். அது ஆய்வுகள் நிரூபித்திருக்கிறது. அதுவும் இந்த RNA என்று சொல்லப்படுற இந்த இப்படியான கொரோனா வைரஸில் ஏற்படுகின்ற தாக்கத்தில் அந்த நோய்க்கு உட்படும் பொழுது அவர் இருக்கின்ற மனநிலை ஒரு பாசிட்டிவான மனநிலையாக இருந்தால் அந்த நோயின் தாக்கம் குறைவாக காணப்படும். இந்த செய்தி மற்றவர்களுக்கு சொல்லப்பட வேண்டும், முதியவர்களுக்கு பொதுவாக. நீங்கள் ஆரோக்கியமான மனநிலையில் இருந்தாலும் அடுத்தது அவர்கள் தங்களுடைய ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களையும் மற்ற செயற்பாடுகளையும் கன விடயங்களையும் அவர்கள் செய்வதற்காக நாங்கள் ஆதரவளிக்கலாம். அப்படி செய்யும் பொழுதும் அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படுகின்றது. உதாரணமாக சில இடங்களில் வீடுகளில் எல்லாம் எல்லாரும் ஒன்றாயிருக்கிற காலத்தில் முதியவர்கள் சில விடயங்களை குடும்பத்தாருக்கு செய்யலாம். ஏன்னா குடும்பத்துக்குள்ள ஒரு பாதுகாப்பான சூழல் இருக்கிற நேரத்தில் சிறுவர்களுடன் தங்களுடைய பேர குழந்தைகளுடன் அவர்கள் ஆரோக்கியமாக ஈடுபட்டு கொண்டு இந்த விடயத்திலேயே நெடுக புலனை செலுத்தாமல் இருப்பது என்பதும் ஆரோக்கியமானது. அப்போ அதற்குரிய செயற்பாட்டை செய்ய வேண்டும். உதாரணமாக நான் குறிப்பிடுவது, இந்த ஒரு குடும்பத்துக்குள்ள ஒருவர் அந்த கொரோனா பற்றியான தகவல்களை எடுத்துக்கொண்டு இந்த மற்றவர்களை முதியவர்களிடம் அந்த தகவல்களின் சாராம்சத்தை தெரிவித்து கொண்டு நேரடியாக செய்திகளை எந்த நேரமும் பார்க்க சொல்லாமல் மற்ற செயற்பாடுகளை ஊக்குவிக்கிறது ஒரு மிக முக்கியமான விடயம் என்று கருதுவேன். சிறப்பாக மொத்தத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை எதிர்கொள்ளப் போகின்றோம். ஆகவே இந்த இளைஞர்கள் முதியவர்கள் இருவர் பற்றியும் பேசியிருக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் சிறுவர்கள் பற்றி பேசியாக வேண்டும். சொல்ல போனால் இந்த பாடசாலை பருவம், இவர்களுக்கு பாடசாலை என்பது எண்ணி ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான். இதுவரை காலம் அவர்கள் பாடசாலைக்கு சென்று கல்வி கற்றிருக்கின்றார்கள் இந்த ஆண்டில். ஆகவே அவர்களுடைய மனநிலை வேறு விதமாக இருக்கக்கூடும். அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நான் நினைக்கின்றேன், வீட்டிற்குள்ளேயே இருக்க சொல்கின்றார்கள், அதனால் விளையாட செல்ல முடியவில்லை, விரும்பியதை எடுத்துக்கொள்ள முடியவில்லை, இப்படியான பிரச்சனைகள் இருக்கும் அல்லவா. ஆகவே சிறுவர்கள் இவர்களுக்கு எப்படியான உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும், மற்றது அவர்களை எப்படி இனம் காண்பது அவர்களுக்கு இந்த பிரச்சனை. ஏனென்றால் சிறுவர்கள் என்கின்ற போது அவர்களை அதை உணர்ந்து தாங்களே வெளிப்படுத்த மாட்டார்கள். எனக்கு ஒரு விதமான உளவியல் சார்ந்த சவாலை நான் எதிர்கொள்கின்றேன் என்பதை வெளிப்படுத்த தெரியாதவர்கள். ஆகவே பெற்றோர் அல்லது குடும்பத்தில் ஏனையவர்கள் அவர்களுடைய நடத்தை கோலங்களை கொண்டு எப்படி அதை அறிந்து கொண்டு அதற்கான தீர்வுகளை நாடுவது, இந்த இரண்டு விடயங்கள் பற்றியும் இப்போது பேசுவோம். முதலாவது சிறுவர்களை பொறுத்தவரை ரெண்டு விதமான ஆட்கள் இருக்கின்றன. ஒருவருக்கு சில ஆட்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருக்கிறதுல விருப்பமும் இருக்கிறது. ஏன்னா பள்ளிக்கூடத்தை விரும்பாதவனுக்கு இது நல்ல சந்தோஷம். ஆனால் சில வீடுகளில் இருக்கிறது பள்ளிக்கூடத்துல நல்ல. இப்போ சில வீடுகளில் இருக்கையில்லாத வீடுகளில் இருக்கிறது பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுல நல்ல சந்தோஷமான பிள்ளைக்கு பெரிய பாதிப்பு. சிலர் வீடுகளில் இருந்து சந்தோஷமாக இருந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறது கஷ்டமான பிள்ளைக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக. அப்போ இது ரெண்டையும் நாங்கள் ஒரு தளத்தில் பார்க்கலாது. முதலாவது. ரெண்டாவது விடயம், சிறுவர்கள் பொதுவாகவே தங்களுடைய செயற்பாடுகள் தாங்களே புதுசாக உருவாக்கி ஒரு ஆரோக்கியமாக செயற்படக்கூடிய ஒரு வயதினர். இளையரோட ஒப்படைக்க சிறுவர்கள் தங்களை தாங்களே ஏதோ விதத்தில் என்டர்டெயின் பண்ணிக்கொண்டு சமாளித்து கொள்ளக்கூடிய ஆக்கள் தான். அதனால் அவர்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு குறைவு. ஏன்னா அவர்களுக்கு பொருளாதார பிரச்சனை தெரிய போகிறதில்லை, நீண்ட கால இளையோர் மாரி எதிர்காலம் பற்றின பயம் குறைவு. அவர்கள் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் ஒரே ஒரு விடயம் பெற்றோர்களுக்கு சொல்ல வேண்டிய விடயம் என்னென்றால், குழந்தைகள் ஒரு மன நெருக்கீட்டுக்கு உட்படைக்க ரெண்டு விதமாகத்தான் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். ஒன்று நாங்கள் சொல்லுவோம் எக்ஸ்டர்னலைசிங் சிம்டம், வெளிப்படுத்துகிற விடயம். ஒன்று இன்டர்னலைசேஷன், உள்ளுக்கு உள்வாங்கி கொண்டு அமைதியாக இருத்தல். அப்போ ஒரு சிலர் வெளிப்படுத்தி ஒரு ஆக்ரோஷமாக வீட்டில் பொருட்களை உடைத்து சண்டை பிடிச்சு முரண்பட்டு சகோதரர்களோட சண்டை பிடிச்சு கொண்டு தங்களுடைய நெருக்கீடை காட்டுவார்கள். சிலர் வளமேலும் பார்க்க செயற்பாட்டை குறைத்து ஒதுங்கி போயிருந்து தங்களுக்குள் தாங்களே கவலைப்பட்டு விதமான செயற்பாடு மற்ற போகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அவை பெற்றோருக்கு தெரிய வேணும், என்னுடைய குழந்தை ஒரு எக்ஸ்டர்னலைசிங் சிம்டம்ஸோடு இருக்குதா அல்லது இன்டர்னலைசிங் சிம்டம்ஸோடு இருக்கிறதான்னு பார்க்கணும். அது ரெண்டுக்கும் இல்லாத நிலையில் ஒரு பிள்ளை ஓரளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது என்பதை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ பெற்றோர்களும் என்ன செய்யணும் என்றால், பெற்றோர்கள் மூத்தவர்கள் இந்த நெருக்கீட்டில் குழந்தைகளுக்கு ஏற்படுற பிரச்சனைகளை ஒரு கரிசனையோடு பார்த்தல் என்பது மிக முக்கியமானது. இவைக்கு ஒரு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை, இவையை சும்மா இருக்கலாம் தானே என்று சொல்லாமல் அவையின் பிரச்சனையை ஒரு கரிசனையோடு பார்த்து கொண்டு அவர்களை வெவ்வேறான செயற்பாடுகளில் செயற்பட வைக்கலாம். இப்போ இதுகளில் ஒரு
என்ன குடும்பத்தோடு சேர்ந்து செயற்பாட்டுக்குரிய அரிய காலம் இது. இது உண்மையாக வடிவாக பார்த்தாலும் அது சரியான அரிய காலம். பட் அது குழந்தையை பற்றி இன்னும் புரிந்து கொள்வதற்கு பெற்றோருக்கான ஒரு மிக முக்கியமான சந்தர்ப்பம். இப்போ அதை பார்த்துக்கொண்டு இப்படியான குழப்படிகள் அதில் ஏற்படும் பொழுது, முரண்படும் பொழுது கொஞ்சம் ஒரு ஆரோக்கியமாக கையாளுதல் என்பதுதான் இங்கே மிக முக்கியமானதாக இருக்கும். உடல் சார்ந்த நோய்கள் என்பதையும் தாண்டி உளவியல் சார்ந்து எங்களுக்கு இந்த காலப்பகுதி எப்படியான ஒரு நெருக்கடியான காலப்பகுதியாக இருக்கக்கூடும். எதிர்காலத்தில் இந்த நிலை தொடர்கின்ற போது நாங்கள் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட உளவியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அவ்வாறு முகம் கொடுக்காமல் அதிலிருந்து தவிர்த்து கொள்வதானால் செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்ன, இதை பற்றி தான் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம் டாக்டர் எஸ் சிவதாஸ் அவர்களோடு. ஆகவே அடுத்ததாக நான் ஏலவே கூறியது போன்று சுகாதார தரப்பினர் இவர்கள் நேரடியாக இந்த நோய் நிலை உள்ளவர்களாக இருக்கட்டும் அல்லது நோய் அறிகுறிகள் உள்ளவர்களோடு புழங்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். இவர்களுக்கு அதிகப்படியான வேலை என்கின்ற ஒரு சுமை இருக்க, அதேவேளை தங்களுடைய சுமூகமான சேவைகளை வேறு விதமான வரையறைகளோடும் கட்டுப்பாடுகளோடும் செய்ய வேண்டிய தேவை இருக்க, இன்னும் ஒரு சிலருக்கு தங்களுடைய குடும்பம், சொந்த பந்தம் இவர்களை விட்டு தவிர்த்து நிற்க வேண்டிய அல்லது அவர்களுக்கு இந்த நோயை தாங்கள் காவிகளாக இருந்து கொண்டு சேர்ப்பித்து விடக்கூடாது என்கின்ற அந்த பொறுப்புடைமை, இப்படி பலப்பட்ட விதத்தில் அவர்கள் ஒரு நெருக்கடியை எதிர்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய காலம் இது. ஆகவே அவர்கள் எவ்வாறான உளவியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது டாக்டர்? சுகாதார பிரிவினை நாம் உற்று நோக்குவோமானால் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அவர்கள் ஒரு நெருக்கடி மிகுந்த வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை நெருக்கடி மிகுந்ததற்கு மிக முக்கியமான காரணம் எமது நாட்டை பொறுத்தவரையில் வளம் குறைவாக காணப்படுகிறது. அதாவது மனித வளம் மிக குறைவாக காணப்படுவதனால் ஒரு மிகையாக வேலை செய்கின்ற ஒரு செயற்பாடும் காணப்படுகின்றது. இப்போ திடீரென்று இப்படி ஒரு நிலைமை வந்த பிறகு அவர்களும் ஒவ்வொரு விதமான தரப்பினர் காணப்படுகின்றனர். ஒரு சிலர் வேலை செய்வதையே தங்களுடைய மிக முக்கிய நோக்கமாகவும் வேலை செய்யாத பொழுது அவர்கள் ஒரு குற்ற உணர்விற்கு போகின்ற விடயம் காணப்படுது. அவை பல சந்தர்ப்பங்களில் வேலை செய்யாத பொழுது அவர்கள் குற்ற உணர்வினால் பாதிக்கப்படுகின்ற பலரையும் நான் சந்தித்திருக்கிறேன். இன்னொரு தரப்பினர் இதிலேருந்து எப்படியாவது தப்பித்துவிடணும், இதை நான் வேலை செய்யக்கூடாது என்று அந்த நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு கேட்டஸ்ட்ரோஃபைசிங் திங்கிங், இதில் நான் கட்டாயம் ஏதாவது நடக்க போகுது, எனக்கு நான் இப்படி செய்ய இயலாதுன்னு பயப்படுற ஒரு ஆக்களும் இருக்கிறேன். இதில் மிக முக்கியமான விடயம் என்னென்றால் ஒரு பாதுகாப்பு உணர்வை இந்த சுகாதார தரப்பினருக்கு உருவாக்க வேண்டும். அதாவது ஒரு பாதுகாப்புன்றது தனியாக ஃபிசிக்கலான பாதுகாப்பை நான் குறிப்பிடவில்லை, உளவியல் ரீதியான ஒரு பாதுகாப்பு உணர்வு, ஒரு செக்யூர் ஃபீலிங். அந்த பாதுகாப்பு உணர்வை எப்படி நாங்கள் ஏற்படுத்தலாம் என்பதுதான் சுகாதார தரப்பினர் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள், இந்த நோய் தாக்கத்திலிருந்து என்னை பாதுகாப்பதற்கான உச்சமான ஒரு பாதுகாப்பு அங்கியிலிருந்து சகலவற்றையும் எனக்கு கிடைக்கக்கூடியதாக செய்ததன் மூலம் அந்த பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்தலாம். முதலாவது அப்போ அந்த பாதுகாப்பு உணர்வை முதலாவது ஏற்படுத்துவதற்கு சகல விதமான பௌதீக இந்த நோயிலிருந்து பாதுகாக்கின்ற சகல வளங்களையும் அவர்களுக்கு வழங்குதல். ரெண்டாவது, இவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக உணராதவாறு அவர்கள் இன்னமும் சுகாதார அமைப்போடு அல்லது சுகாதார பிரிவினரோடு சேர்ந்து இயங்குகின்ற ஒரு உணர்வு நிலையை உருவாக்க வேண்டும். அதாவது ஒரு ஃபீலிங் ஆஃப் கனெக்டட்னஸ். அப்போ இந்த ஃபீலிங் ஆஃப் கனெக்டட்னஸை உருவாக்குவதற்கு நாங்கள் இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் கூடாகவும் சில செய்திகளை பரிமாற கூடாகவும் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இதில் ஈடுபடுவதான உணர்வை ஏற்படுத்துவதற்கு அதை தலைமை தாங்குகிறவர்கள் அவர்களிடம் சென்று அவர்களுக்குரிய இதை சொல்வது என்பது மிக முக்கியமானது. அப்படியான ஒரு விடயங்களை செய்து கொள்வதால் மிக முக்கியமான விடயம். மூன்றாவது, அவர்களுக்குரிய ஓய்வு கால பகுதியை நிச்சயமாக வழங்க வேண்டும். எனது தொடர்ச்சியாக இதில் வேலை செய்வது என்பது எல்லோரையுமே பாதிக்கத்தான் செய்யும். ஆகவே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவர்கள் வேலை செய்த பிறகு அவர்களுக்கு ஒரு முழுமையான ஓய்வு கால பகுதியை கொடுத்தல் என்பதும் அவர்கள் தங்களுடைய பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு மிக உதவியாக அமையும். ஆனால் நான் குறிப்பாக பொதுவாக சொல்வது என்பதென்றால் அவர்களுக்குள் இது ஒரு மிக முக்கியமான சவால்களை எதிர்கொள்கிற சந்தர்ப்பமாக இதை வழங்கி அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் எவ்வாறு தங்களை மேம்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை நாங்கள் வகைப்படுத்தலாம், அளவீடு செய்யலாம். இப்போ நான் முந்தைய ஒரு சின்ன பிரச்சனை என்றாலும் நான் பயப்படுவேன். இப்போ இந்த ஒரு பெரிய பிரச்சனையை நான் போய் படிவாக வெற்றிகரமாக வந்துட்டேன். அந்த வலுப்படுத்தல் என்பதும் இதில் நியாயமாக செய்யலாம். நினைத்தார் அந்த வடிவாக நாங்கள் கையாளுவோமானால் இந்த வலுப்படுத்தல், பொதுவாக மனிதன் தனக்குடைய பலவீனங்களை
தனக்குரிய பலங்களை கொண்டு எதிர்கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் தான் இது. அப்போ இது எல்லாருக்கும் பொருந்தும், சுகாதார தரப்பினருக்கும் அது மிக முக்கியமாக பொருந்தும். அவர்களை நாங்கள் தயார்படுத்தல் என்பதும் அங்கு மிக முக்கியமாக தான். உண்மைதான். சவால்களுக்கு முகம் கொடுத்து வெற்றி காண்கின்ற போதுதான் அந்த சவால்களை உடைத்தோம் என்கின்ற அந்த ஒரு தன்னம்பிக்கை எங்களுக்குள் பிறக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே சுகாதார தரப்பினர் இவ்வாறான பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றார்கள் என்பதை பட்டியல்படுத்தியிருந்தோம். இதேவேளை ஏனைய துறையினர் சில சமூகத்திலுடைய அன்றாட செயல்பாடுகள் சுமூகமாக இடம்பெற வேண்டுமானால் ஏனைய சில துறையினர் இயங்கியே ஆக வேண்டும் என்ற தேவை இருக்கின்றது. குறிப்பாக முப்படை, போலீஸ், அது தவிர ஊடகவியலாளர்களாக இருக்கட்டும், அல்லது ஏனைய அவசர அல்லது அத்தியாவசிய பொருள் சேவைகளை வழங்குகின்றவர்கள், இப்படியானவர்கள் இந்த சமூக மட்டத்தில் தங்களுடைய சேவைகளை நல்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றார்கள். அதேவேளை மக்களோடு, அதாவது இப்போது வைத்தியர்களை என்று எடுத்துக்கொண்டால் கூட அவர்கள் ஏதோ ஒரு வகையில் அறிகுறிகள் இருப்பவர்களோடு பழகுகின்றார்கள், அதற்கான தயார்படுத்தலோடு இருப்பார்கள். இவர்கள் பொதுமக்களோடு நேரடியாக பழகுகின்றார்கள். ஆகவே யாருக்கு கோவிட் இருக்கின்றது இல்லை, இது பற்றியதான எந்த புரிந்துணர்வும் இல்லாத சாமானிய மக்களாகவும் இருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் அவர்களுக்கு எப்படியான உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடும், அந்த நெருக்கடி நிலைகளை அவர்கள் அதிலிருந்து வெளிக்கொண்டு வருவதற்கு எப்படி கையாள முடியும், அதை பற்றி பேசுவோம் டாக்டர். முக்கியமாக நான் சொல்கிறேன், இந்த இவர்களிடம் இப்போ நாங்கள் தெரிவிக்க வேணும், இந்த பல நடவடிக்கைகள் எங்களை பாதுகாப்பதற்கு தானொழிய மற்றவர்கள் நோய் வந்ததுக்காக நாங்கள் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கிறது. இப்போ 99.9% நோயற்றவர்களோடு நாங்கள் இயங்கிக் கொண்டிருந்தாலும் நாங்கள் 100% பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளத்தான் வேணும். ஏன்னா இது அந்த 0.1% பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு 100% நாங்கள் தயார்படுத்தப்பட வேண்டிய நிலைமை தான் இங்கே காணப்படுகிறது. ஆனால் இங்கே வேலை செய்வர்களிடம் நான் அந்த முதலே குறிப்பிட்டது போல ஒரு சமூக பங்களிப்பு உணர்வை நீங்கள் ஏற்படுத்துவீர்களானால் இது அவர்களுக்கு மிக மகிழ்ச்சியாகவும் இருக்கும். இப்போ இதை உதாரணமாக குற்றவாளிகளை கண்டுபிடித்து அல்லது பிரச்சனைக்குரியவர்களை மட்டும் தண்டிக்கிறது என்ற நிலையிலிருந்து சாதாரண மக்களை பாதுகாக்கின்றேன் என்ற ஒரு உணர்விற்கு அது மிக முக்கியமான ஒரு பலம் என்று சொல்லிடலாம். நான் இந்த சமூகத்தை பாதுகாக்கின்றேன், மற்றவர்களுடைய என்னுடைய சமூகத்தை, என்னுடைய சக அங்கத்தவர்களை இந்த பிரச்சனையிலிருந்து பாதுகாக்கின்ற கடமை ஒன்றில் அற்புதமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வு அவர்களுக்குள் விதைக்கப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அப்போ அப்படியான இதை ஏற்படுத்துகிறவர் அவர்கள் தங்களுடைய அந்த நபருடைய தொடர்புகளை மேம்படுத்த வேண்டும். இப்போ ஒருவருக்கிடையில் இப்போ நான் பார்த்த அளவில் அந்த நபருடைய தொடர்பு என்று சொல்கிறது இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். அந்த நபருடைய தொடர்பு இன்மை காரணமாக பல முரண்பாடுகள் ஏற்பட்டு அது ஒரு சச்சரவுகளை ஆக்ரோஷங்களான முடிந்த சந்தர்ப்பங்களை காண்கின்றோம். ஆனால் இதில் அந்த நபருடைய தொடர்புகளை நாங்கள் வடிவாக மேம்படுத்தினோம் என்றால் தங்களுடைய பணி உன்னதமான என்ற உணர்வினையும் ஏற்படுத்தினோம் என்றால் மிக இலவாகத்தான் இருக்கும். அது பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அவர்களுடைய வகிவாகம் மாறிவிட்டது. வளமையாக இருக்கிற வகிவாகத்திலிருந்து, அதாவது ரோல்னு சொல்லுவோம், இந்த ரோல் பிளே, அந்த ரோலை நீங்கள் ஒரு வேறு விதமாக செயல்பட வேண்டிய ஒரு நிலைமைக்கு அவர்களை தயார்படுத்த வேண்டியதாகவும் இருக்கின்றது. இப்போ தயார்படுத்தாமல் திடீரென்று அவர்களிடம் எல்லாவற்றையும் எதிர்பார்ப்பது என்பது மிக கடினமானதுதான். அவர்களுடைய ரோல் சேஞ்சை நாங்கள் செய்ய வேணும். அவருடைய பணியின் முக்கியத்துவம், அதற்கு தேவையான சில திறன்களை அவர்கள் வளப்படுத்த வேண்டும். இவற்றை நாங்கள் தயார்படுத்துவோமானால் பல வழிகளில் அவர்களை ஒரு ஆரோக்கியமாக இந்த தொழிலில் ஈடுபடுத்த பண்ணலாம் தான் நினைக்கிறேன். சிறப்பு. உளவியல் சார்ந்து இந்த COVID-19 காலப்பகுதியில் எப்படியான விடயங்களுக்கு நாங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம், அதில் இருந்து நாங்கள் மீள்வதானால் என்ன விடயங்களை கையாள வேண்டும் என்று சமூகத்தின் ஒவ்வொரு வகுப்பினர் சார்ந்தும் நாங்கள் பேசியிருக்கின்றோம். இதுவரை நேரமும் இதில் முக்கியமான விடயம் ஒன்றை பேசியாக வேண்டும். குறிப்பாக மரணங்கள், இந்த COVID-19 காரணமாக ஏற்படக்கூடிய இறப்புகளும் அந்த இறப்புகளின் பின் அவர்களுடைய குடும்பத்தினர் எதிர்கொள்ளக்கூடிய அந்த மனநிலை, இந்த விடயத்தின் ஊடாக அவர்கள் செல்கின்ற போது எதிர்கொள்ளக்கூடிய அந்த மனநிலை என்பதையும் எப்படி அவர்கள் கையாள முடியும் என்பதை நாங்கள் பேசியே ஆக வேண்டும். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன டாக்டர்? பொதுவாக இந்த COVID-19 மரணங்கள் என்பது எதிர்பார்த்ததை விட குறைவாக காணப்படுகிறது. உதாரணமாக வேறு பல நோய்களின் தாக்கத்தோடு ஒப்பிடும் பொழுது, உதாரணமாக எங்களுடைய டெங்குவோடு ஒப்பிடும் பொழுது கூட இந்த மரணத்தின் அளவு குறைவு. ஆனால் இந்த மரணம் பற்றின பயப்பீதி பூதாகரமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மரணம் என்பது மிக முக்கியமாக, அதிலும் இறந்த COVID-19 இந்த கொரோனாவில் இறந்தவர்கள் பெரும்பாலானவர்களுக்கு COVID-19 தான் இந்த இறப்பு வந்ததென்றல்ல, அவர்களிடம் இருந்த பல முந்தைய இருந்த நோய்களின் காரணமாகவும் அது ஏற்படுத்தியிருக்கின்றன. அவற்றையும் புரிந்து கொண்டால் இந்த மரண வீதம் என்பது பெருமளவில் இல்லை என்பது ஒன்று. ரெண்டாவது, இந்த சிலவேளை இந்த கிரிக்கெட் மேட்சின் ஸ்கோர் மாதிரி இந்த
மரணங்களை நாங்கள் அறிவிக்கும் பொழுதும் அல்லது மரணங்களின் எண்ணிக்கையை அறிவிக்கும் பொழுதும் மக்களிடம் மிக அதிகமான பயப்பீதி ஏற்படுகின்றது. அதை நாங்கள் தவிர்த்து கொண்டோமானால் மரணம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சாதாரண விடயம்தான், அது ஒரு சாதாரண பகுதி தான். அந்த மரணத்தை நாங்கள் எதிர்கொள்கிறதுக்கு எப்போவுமே தயாராகத்தான் இருக்கணும். அந்த தயார்படுத்தல் என்பது தவிர்க்கப்பட முடியாத ஒன்று. ஆனால் இதில் ஒரே ஒரு விடயம் என்னவென்றால், இந்த மரணத்துக்கு பின்ன இந்த ரிச்சுவல்ஸ் என்று சொல்லப்படுற சடங்குகள் நடைபெற முடியாமல் போகிறது பலருக்கு பல உபாதைகளை ஏற்படுத்தலாம். ஆனால் அந்த விடயத்தை விட பெருமளவில் இந்த மரண சம்பவத்தில் வேறு பாதிப்புகள் என்பதை விட இந்த சடங்குகளும் ஒரு டிக்னிஃபையிங்காக இந்த ஃபியூனரல் நடைபெறுகிறதா என்ற ஒரு விடயம் பற்றி ஆராய்த்தான் வேண்டியிருக்குன்னு. அதை விட பெரிய அளவில் வேறு பாதிப்புகள் இல்லை. ஆனால் அந்த மரணத்தினால் ஏற்படுகின்ற இளவிரக்கம் என்று சொல்வார்கள், அந்த கிரீஃப் எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். அப்போ அந்த கிரீஃபை எப்படி நாங்கள் கையாளுதல் என்பது பல சந்தர்ப்பங்களில் அவருடைய சடங்கு கூடத்தான் அந்த இளவிரக்கம் கையாளப்படுகின்றது. இங்கே அப்படியான சடங்குகள் இல்லாத வெவ்வேறு வழியான சடங்குகளினூடாக, உதாரணமாக ஒரு ஃபியூனரலை நாங்கள் கட்டாயம் அந்த உடலை வைக்காமல் அவருடைய ஒரு படத்தினை வைத்தும் அப்படி ஒரு சின்ன ஒரு ஃபியூனரல் சம்பவத்தை வீட்டில் செய்யலாண்டியில் தானே கிரியேட்டிவாக. அப்படி அந்த கிரீஃபுக்காக, அதாவது இளவிரக்கத்துக்கான செயற்பாடுகள் இங்கே ஊக்குவிக்கப்பட வேண்டும். அதாவது இந்த மாதிரி நாங்கள் ஒரு சடங்குகள் சம்பிரதாயங்கள் இல்லாமல் மரணச்சடங்கு முடிந்த பின்பு அதை ஒத்த ஒரு விடயத்தை வீட்டில் செய்து அந்த இளவிரக்க செயற்பாடு அல்லது குளறி செய்து அந்த இளவிரக்கத்தை கையாள வேண்டும். இதில் ரெண்டு விடயம், ஒன்று மரணம் பற்றின பயத்தை நாங்கள் எவ்வாறு எதிர்கொள்ளுதல், அடுத்தது மரணத்துக்கு பின்பு ஏற்படுகின்ற கழிவிறக்கம் அல்லது இளவிறக்கம் என்று சொல்கிற விடயத்தை எவ்வாறு கையாளுது என்பது ரெண்டு விடயங்கள் கையாளப்பட வேண்டும். அடுத்ததாக நாங்கள் ஒட்டுமொத்தமாக இவ்வளவு நேர்வும் சமூகத்தின் ஒவ்வொரு வகுப்பினர் அல்லது ஒவ்வொரு விதமான மக்கள் எப்படியான பிரச்சனைகள் எதிர்கொள்வார்கள் என்பதை பற்றி பேசியிருக்கிறோம். இப்போது நாங்கள் ஒட்டுமொத்தமாக கவனம் செலுத்தினால் அவர்கள் என்ன தொழில் செய்வர்களாகவும் இருக்கட்டும், என்ன வயதிலே உள்ளவர்களாகவும் இருக்கட்டும், ஆனால் அடிப்படையில் ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த பிரச்சனையை எதிர்கொள்வதானால் அவன் இதையும் நாங்கள் கடந்து செல்லத்தான் வேண்டும், இதுவும் கடந்து போகும், நாளை நாங்கள் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்கின்ற போது இந்த விடயத்தை கையாள்வதற்கு அல்லது முகம் கொடுப்பதற்கு அவர்களுக்குள் வளர்த்து கொள்ள வேண்டிய திறன்கள் என்றால் நீங்கள் இவற்றை பட்டியல்படுத்துவீர்கள். அவற்றினுடைய அவசியம் என்னவாக இருக்கின்றது, அதை பற்றி பேசலாம் டாக்டர். முக்கியமாக பல விடயங்களில் நாங்கள் வாழ்க்கை என்பது எங்களுடைய திறன்களால் தான் தீர்மானிக்கப்படுகின்றது. அப்போ அந்த திறன்கள் மிக முக்கியமாக ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு விதமான திறன்கள் தேவைப்படுகின்றன. வாழ்க்கை பருவத்திலும் வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு திறன்களை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். உதாரணமாக ஒரு சிறு வயதில் ஒரு பிள்ளை மலம் கழிக்கிறது என்பது எல்லா இடமும் கழித்து கொண்டிருக்கிற பிள்ளையை ஒரு டாய்லெட்டுக்குள்ள கொண்டு போய் மலசில கூடத்தில் அந்த பிள்ளையை கழிக்கிறதுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம், டாய்லெட் ட்ரைனிங்னு சொல்கிறோம். அது ஒரு திறன் வளர்ச்சி தான். அதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் உதாரணமாக சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிலமை பருவத்தில் பயங்கரமாக உணர்ச்சி வசப்பட்டு மற்றவரோட முரண்பட்டு தாங்களை காயப்படுத்தி கொள்கின்ற நிலையில் காணப்படுகிறார். அவர்களை உணர்ச்சிகளை கையாளுகின்ற திறன்களை நாங்கள் அவர்களிடம் ஏற்படுத்துவது என்பதும் மிக முக்கியமானது. அந்த உணர்ச்சிகளை கையாளுகின்ற திறனை வளர்க்கும் பொழுது அவருக்கு இந்த முரண்பாடுகள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைந்த அளவில் தான் ஏற்படுகின்றது. இப்போ இதில் நாங்கள் என்னென்ன திறன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றதுதான் மிக முக்கியமான விடயமாக கருதப்படலாம். உதாரணமாக நாங்கள் மக்களிடம் பெருமளவு காணப்படுற திறன், இப்போ நாங்கள் நினைக்கின்றோம் COVID-19 மட்டும்தான் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் என்று அல்ல. எங்களுடைய நார்மல் வாழ்க்கையிலே நாங்கள் கடை சந்தர்ப்பங்களில் சரியான உச்சநிலையில் தொழிற்பட்டு கொண்டிருக்கோம் என்று சொல்ல முடியாது. பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றோமா அல்லது திருப்தியுடன் இருக்கின்றோம் என்று கேட்டால் சரியாக ஆன்சர் பண்ண இல்லை. அவை முக்கியமான விடயம். இதில் முக்கியமான திறன் என்னப்போது நான் குறிப்பிடுகின்ற திறன்களில் முக்கியமான மனிதனுக்கு தன்னை ஒழுங்குபடுத்துதல், அதாவது ஒரு தினத்தை அல்லது நாளை ஒழுங்குபடுத்த, அதை சொல்லுவோம் ஒரு ஆக்டிவிட்டியை ஷெட்யூல் பண்ணுறோம். உதாரணமாக ஒரு பிள்ளை காலையில் எழும்பி படிக்கணும் என்று சொல்லி ஒரு டைம் டேபிள் இல்லாமல் படிக்கிறதுக்கும் ஒரு திட்டமிட்ட ஒரு டைம் டேபிளோட படிக்கிறதுக்கும் இடையில் வினைத்திறன் வித்தியாசம். என்னுடைய இந்த COVID-19 இந்த தனிமைப்படுத்தல் அல்லது முடக்க நிலையில் என்னுடைய ஒரு நாளை நான் எவ்வாறு திட்டமிட போகின்றேன். திட்டமிடல் என்பது மிக முக்கியமானது வாழ்க்கை, அதாவது ஆக்டிவிட்டி ஷெட்யூலிங். ரெண்டாவது விடயம், எனக்கு ஒரு விதமான நெகட்டிவ் இமோஷன்ஸ் வரும் இடக்கடை.
ஆமா. இப்போ சில வேளை டல்லாக இருக்கும், ஒரு சலிப்பான மனநிலை. அது எவ்வாறு நான் கையாளுதல் என்பது அடுத்த மிக முக்கியமானது. சிலர் அந்த ஏன் எனக்கு இப்படி வருது, ஏன் இப்படி நான் டல்லாக இருக்கிறேன் ஃபீல் பண்ணி கொண்டிருப்பேன் இருப்பினும், சில பேர் டல்லானோட வேறொரு வேலையை செய்து அந்த டல்லான விஷயத்தை இல்லாமல் ஆக்கிறார்களும் இருக்கிறோம். இந்த ஒரு நெகட்டிவ் இமோஷன்ஸ் எவ்வாறு கையாளுதல் என்பது அடுத்த மிக முக்கியமான. உதாரணமாக நான் பலர் மதுபானங்கள் போதைப்பொருளுக்கு உட்படுறவர்கள் பலரை அவதானித்திருக்கிறேன். இந்த நெகட்டிவ் இமோஷன்ஸை சரியாக கையாள தெரியாதவர்கள் அவற்றுக்கு அதை பாதிப்புக்கு உட்படுகிறார். அப்போ இன்னொரு நாளைக்கு எனக்கு டல்லாக இருக்குது, ஃபீலிங் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் என்ன இன்னொரு விஷயத்தில் ஈடுபாட்டை செலுத்தி அதிலேருந்து நான் விடுபட போகின்றேன். அது ரெண்டாவது மிக முக்கியமான ஸ்கில். மூன்றாவது மிக முக்கியமான விடயம், இந்த நபருடைய தொடர்புகளால் தான் பிரச்சனையே வருது. இன்டர்பர்சனல் ஸ்கில். இப்போ நான் எனக்கு பிரச்சனை வாரண்டா முடக்கத்தில் இருக்க கொஞ்சம் பேர் வீட்டில் இருக்கிற ஆக்களோட முரண்படுறேன்றால் எனக்குள்ள என்னுடைய நபருடைய தொடர்பு அல்லது இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் குறைவு. நான் அதை வளப்படுத்தி கொள்ளலாம். மற்றவர்களிட கரிசனையை காட்டுதல், மற்றவர்களிடம் தெளிவாக உரையாற்றுதல். இப்போ சிலர் என்ன செய்கிறேன்டா தெளிவாக உரையாற்றுதல், தனக்கு தேவையான விடயத்தை அவர்கள் புரிந்து கொள்ளணும் என்று எதிர்பார்ப்போடு சில நேரத்தில் அவர்கள் அந்த இதை செய்வார்கள். அப்படி இல்லாமல் நான் தெளிவாக உரையாட போகிறேன். அதுவும் சில பேர் குழந்தைகள் சின்ன பிள்ளைகளிடம் அப்படி தான் எதிர்பார்க்கிறார்கள். அப்போ அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அவை நான் தெளிவாக செய்வேன். மற்றவர்களுக்கு நான் கரிசனை காட்ட போகிறேன். நான் மற்றவர்களால் நேசிக்கப்படும் என்று விரும்பினால் நான் மற்றவர்களை கரிசனையோடு அணுகாமல் அது நடக்காது. இவையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸுக்குள்ளே வரும். இப்போ அவற்றை அடுத்தது முடிவெடுக்கும் திறனை. இப்போ இந்த காலகட்டத்தில் நான் என்ன முடிவெடுக்கும் திறன், ஒரு டிசிஷன் மேக்கிங் ஸ்கில். அப்போ அந்த டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்லில் நான் சரியாக செய்ய வேண்டிய காலகட்டம் மிக முக்கியமான காலகட்டம். இன்றைக்கு ஒரு பொருளை வாங்கி வைக்கணுமா, அல்லது இன்றைக்கு நான் சில விஷயத்தை செய்து முடிக்கணும், இதை செய்து முடித்தால் தான் சில அடுத்தடுத்த விடயங்கள் செய்து முடியும் என்று தெரிந்து அதற்குரிய அப்படியான ஸ்கில்ஸ் இருக்குது. அடுத்தது தன்னை பற்றின கணிப்பை அதிகரித்து கொள்ள வேண்டும். நான் ஒரு பிரயோசனமானவன், நான் இந்த உலகத்தில் வாழ்ந்ததில் நான் பல தேவைக்காக தான் பிறந்திருக்கேன், நான் கனவு என்னை நான் பிரயோசனமாக பார்க்குறது, அதை நான் என்ன படிவாக சொல்கிறேன்னா என்னை நானே ஏற்றுக்கொள்ளல், குறை நிறைகளோடு என்னை நான் ஏற்றுக்கொள்ளுதல் மிக முக்கியமானது. அது இல்லாமல் கஷ்டம்தானே. அடுத்தது வாழ்க்கையில் நிறை காணும் மனப்பாங்கை வளர்த்துக்கொள்ளுதல். இப்போ எல்லாரிடமும் குறைகளும் இருக்குது, நிறைகளும் இருக்குது. ஆனால் ஓரளவுக்கு நான் நிறைகளை காண்கின்ற அல்ல நிறை காணும் விடயத்தில் மிக தெளிவாக இருப்பது என்பது மிக முக்கியமானது. இந்த தன்னைத்தானே சரியாக கணித்து நிறைவினை ஒரு மனிதன் வாழ்வில் காணுவான் என்றால் மகிழ்ச்சியாக இருப்பது என்பது இலகுவானது. இது இந்த ஹாஃப் ஃபுல் அண்ட் ஹாஃப் எம்டி மாதிரி. இப்போ தண்ணி ஒரு அரைப்போத்தல் அரைவாசியில் தண்ணி இருக்குண்டா ஒருவர் சொல்லலாம் அரைவாசிக்குத்தானே தண்ணி இருக்குன்னு, இன்னொருவர் சொல்லலாம் இது அரைவாசிக்காவது தண்ணி இருக்குது. இப்போ இந்த ஹாஃப் ஃபுல் அண்ட் ஹாஃப் எம்டி. இப்போ இந்த நிறை காணும் மனப்பாங்க. அடுத்தது மிக முக்கியமான இன்னொரு ஸ்கில்லாக நான் குறிப்பிடுவது இந்த நெகிழ்வுத்தன்மை, ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது. சரி, நாங்கள் மாற மாட்டோம், நான் இப்படியாக இருப்பேன், நான் எப்போ மாற மாட்டேன்ன்றது வாழ்க்கைக்கு உகந்த ஸ்கில் இல்லை. ஏன்னா உலகம் மாறிக்கொண்டிருக்கு, யாருமே எதிர்பார்க்காமல் கொரோனா வந்து விட்டது. கொரோனாவால் நாங்கள் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்கிறோம் வாழ்க்கையில். அவை மாற்றம் ஒன்று தான் உலகத்தில் மாறாதது. அவை அந்த மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற ஸ்கில், இப்படியான பல ஸ்கில்களை டெவலப் பண்ணினால் நாங்கள் தனியாக கொரோனாவுக்கு மட்டும் இல்லை, எங்களுடைய மிச்ச எதிர்காலத்தை நாங்கள் சரியாக கையாளலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. உண்மைதான். சமூக வலைத்தளங்களில் கூட இந்த கொரோனாவை காரணமாக வைத்து நிறைய நகைச்சுவைகளை அவர்கள் பகிர்ந்து கொள்கின்றார்கள். அவ்வாறு அதை ஒரு நேர்மறையாக பாசிட்டிவ் வியூவில் அது பார்க்க ஆரம்பிப்பதாலோ என்னவோ அது கூட அங்கே ஒரு சந்தோஷமாக அவர்களுக்கான ஒரு மனநிலைக்கான ஒரு தளமாக மாறிவிடுகின்றது. ஆகவே இன்றைய தினம் ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் எவ்வாறான உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் இந்த காலப்பகுதியில் எங்களுக்கு எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது, அவ்வாறு ஏற்படுகின்ற போது அல்லது ஏற்படுவதற்கு முன் நாங்கள் அது தொடர்பில் எவ்வாறான விடயங்களில் அவதானம் செலுத்த வேண்டும் என்பதை பற்றியதான ஒரு அழகான கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தோம். என்னதான் சவால்கள் வருகின்ற போதும் நாங்கள் அதற்கு முகம் கொடுக்க எங்களை நாங்கள் எப்படி தயார்படுத்திக் கொள்கின்றோம், ஒவ்வொருவருக்குமான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் என்பது வேறுபட்டாலும் நாங்கள் எங்களை எப்படி அதற்கு வளப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற கோணத்தில் இன்றைய தினம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு கலந்துரையாடலை முன்னெடுத்திருந்தோம். இந்த கலந்துரையாடலுக்காக எங்களோடு டாக்டர் எஸ் சிவதாஸ் அவர்கள் இணைந்திருந்தார். உள மருத்துவ நிபுணராக யாழ் போதனா வைத்தியசாலையில் சேவையாற்றுகின்றார். ஆகவே தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடு இணைந்து கொண்டு இவ்வாறான ஒரு காத்திரமான கலந்துரையாடலில் சமூகத்தின் இயல்பையும் யதார்த்தத்தையும் எங்களோடு பகிர்ந்து கொண்ட ஒரு கலந்துரையாடலாக இது மாறியிருந்தது. ஆகவே நிகழ்ச்சி குழுமம் சார்பாக வைத்திருக்க எங்களுடைய நன்றிகளை தெரிவித்தாக வேண்டும். நன்றி டாக்டர்.
இன்றைய தினம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் உளவியல் சார்ந்த விடயத்தை பேசியிருந்தோம். இன்றைய காலப்பகுதி இதுவும் கடந்து போகும் என்ற அந்த மனநிலையோடு அனைத்தையும் நேர்மறை சிந்தனையோடு நாங்கள் பார்க்கின்ற அந்த திறனை வளர்த்து கொண்டு இதை அணுகுவதனுடைய அவசியத்தை இன்றைய தினம் கலந்துரையாடி இருக்கின்றோம். ஆகவே இந்த ஆரோக்கியம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு விதமான உளவியல் சார்ந்த நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இத்தோடு ஆரோக்கியம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து நானும் விடை பெறுகின்றேன். மற்றும் ஒரு ஆரோக்கியம் நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.